You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் மறுபடியுமாய் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் நாம் இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களோடு கூட அவர் காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். பலர் பல காரியங்களை குறித்து என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. என் வாழ்க்கையில் இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லி யோசித்து புலம்புகிறதும் அழுவுகிறதும் உண்டு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், வாக்கு தந்த தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறாதவராய் வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம கடைப்பிடித்து நடக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். யோபு என்ற ஒரு மனுஷன் வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தில் அவன் வாழ்ந்த மனுஷனாக இருக்கிறார். பாருங்கள், அவன் பெரிய செல்வந்தன். அவனை போல கிழக்கத்திய தேசத்தில் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரிய பணக்காரன், ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் மிருக ஜீவனங்கள் அவனுடைய வீடில் அவனுடைய சுற்றுப்புறத்தில் அவன் வைத்து கொண்டிருந்தான். சொந்தமாக 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், கழுதைகள், ஏர் மாடுங்க, அப்படி எருதுகள் அப்படின்னு சொல்லி ஏராளமான வேலையாட்கள், ஏறக்குறைய 600 வேலையாட்கள் அவனுடைய வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி அதை பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு நல்ல பண்புள்ள மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் அவன் பாருங்கள் எப்படி இருந்தான்னா, ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொன்னார். யோபு உத்தமன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோபை போல ஒரு மனுஷன் இந்த பூமியில் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு அந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் தான் தேவனுடைய மனுஷன் எழுதப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி. தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றி எதெல்லாம் நிறைவேற்றப்படலையோ அதை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நல்ல கால நேரத்தில் நீங்கள் யோசிங்க, வாக்கு தத்தங்களை கொடுத்து எது நிறைவேறாமல் போயிருக்குது இதுவரையிலும்? எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலை? ஆண்டவர் எனக்கு இதை வாக்கு தத்தமாக கொடுத்தாரு. 2020 கொடுத்தார், 2021 கொடுத்தார், 2022, 23, இப்படி 2024 கூட நம்ம கடந்து போனோம். இன்னும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறவே படலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோசிக்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன்னை உள்ளங்கையில் தாங்கி நடத்தினார். ஆண்டவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற பயப்படாது, நான் உன்னோடு கூட இருந்தேன், உனக்கு நான் சகாயமாக இருக்கிறேன், உனக்கு நான் கேடகமாக இருக்கிறேன், உனக்கு நான் துணையாக இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அத்தனையோ கர்த்தர் நிறைவேற்றி தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி எல்லாவற்றையும் செயல்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு என்ற சரித்திர புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். தி புக் ஆஃப் ஜாப் சாப்டர் 23 and verses 14 says like this. இப்படியா சொல்லப்படுகிறது பாருங்க. ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த 14வது வசனம் முதல் பகுதி சொல்லப்படும். எனக்கு குறித்ததை, whatever he planned to me, he will be succeeded, that will be succeeded, he will make it come to pass. அவைகளை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தில் இன்னைக்கு கர்த்தர் வித்தியாசமான ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆண்டவர் செயல்படுத்துவார். உனக்கு முன் குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் நீ
காத்திருந்து எதெல்லாம் இதுவரைக்கும் தோல்வியா இருந்திருக்குது, தோல்வின்னு ஒரு காரியத்தினை சொல்லவே முடியாது. இது என் வாழ்க்கையில நிறைவேற்றலன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அப்பா உன் வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறாரம்மா, ஆண்டவர் ஜெயத்தை தந்திருக்கிறாரு, உதவி செய்திருக்கிறாரு, ஒரு கண்ணீரை துடைச்சி இருக்கிறாரு, கரங்களை பிடிச்சி இருக்கிறாரு. இதெல்லாம் நிறைவேற்றினது தானே, நிறைவேறலன்னு சொல்லவே முடியல. ஒருவேளை அப்படி நிறைவேறப்படலைனாலும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில இனி வரப்போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 2025 நம்ம பிரவேசித்து இருக்கிறோம். இந்த துவக்க நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இந்த வருஷத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். He will make with perform. He will perform it. He will make it come to pass. ஆண்டவர் உன் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார் ஐயா. உன்னுடைய வேலை ஸ்தலத்துல உயர்வு இல்லையா, உயர்வை கொடுப்பார். திருமண பிள்ளைங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கலையா, திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்துவாரு. என் பிள்ளைங்க படிச்சு பட்டதாரியா இருக்கிறாங்க, நல்ல ஒரு நிரந்தர வேலை இல்லை, 2025 வருஷம் பிள்ளைங்களுக்கு வேலை உண்டாகும். என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும். எவ்வளவு நாளாக நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையா, கவலைப்படாத. 2025 வருஷத்தில் கர்த்தர் ஒரு சொந்த வீட்டை உனக்கு உருவாக்குவார். எனக்குன்னு ஒரு சொந்த வாகனம் இல்லை, கவலைப்படாத. சொந்த வாகனத்தை கர்த்தர் வாங்குவதற்கு திராணிகளை ஏற்படுத்துவார். அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமாய் ஆண்டவர் உனக்கு துணை நின்று அவர் நிறைவேற்றுகிறதாய். பெரிய காரியங்கள் எவ்வளவு தெரியுமா, இடம் கொள்ளாது அத்தனை பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுத்தி இருக்கிறாரே. இனியும் அவர் செயல்படுத்த வல்லவர், இனியும் அவர் நடத்த வல்லவர். அதனால்தான் யோபு இந்த இடத்துல எழுதுகிறாரு, அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகளே இன்னும் அநேக அவரிடத்துல உண்டு. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. எனக்கு கொடுத்த காரியங்களை நிறைவேற்றுவாரு, இன்னும் நிறைவேற்றக்கூடிய காரியம் அநேகம் உண்டு. அதுக்கு தான் அவருக்கு பேர் மைட்டி காட், அதுக்கு தான் அவருக்கு பேர் எவர்லாஸ்டிங் ஃபாதர், அதுக்கு தான் அவருக்கு பேர் கிங் ஆஃப் கிங்ஸ், அவருக்கு தான் அவர் பேர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எத்தனை வார்த்தை சொன்னால் அவருக்கு ஈடாகுங்க? நத்திங், நோ மோர் வேர்ட்ஸ் தேர் டு டிஸ்கிரைப் ஈக்குவல் டு ஹிம். அவருடைய வார்த்தைக்கு அவருக்கு ஈடாக கொடுப்பதற்கு வார்த்தைகள் இல்லவே கிடையாது. கர்த்தர் மேல் நோக்கினதான ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தார். எப்படி இந்த மனுஷன் அவர் ஜெபம் பண்ணுறார் பாருங்க, எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்துல ஏராளமாய் உண்டு. ஆமேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளை தந்தருளுகிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கவனித்த உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னும் நீர் நிறைவேற்றுகிற காரியம் அநேகமாக இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமும் குறைவரைக்கும் எடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.